அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, நேற்று நீங்க பத்திரிகையில படிச்சிருப்பீங்க, தொக்காடியா என்ற விஹெச்பியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய காவி வெறி பிடித்த 2 கால் மிருகம் ஒன்று அநியாயத்துக்கு கொலைச்சிருக்கு. அந்த 2 கால் மிருகம் என்ன சொல்லி இருக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 2 கால் மிருகம் பேசிய பேச்சுக்கள் என்ன, அதை இந்த மீடியாக்கள் எந்த அளவுக்கு ரொம்ப விவரமா பூசி மூழ்கி அதையும் நியாயப்படுத்துகின்றார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். இது இந்தியான்றது இது மதச்சார்பற்ற நாடு தானா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எழுப்பக்கூடிய வகையில இந்த விஷயம் அமைந்திருக்கின்றது. அதாவது பிரச்சனை எங்க உருவாகுது அப்படின்னா, பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயத்தை பிரச்சனையாக்குறாங்க. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இந்த நாட்டுக்கு. அதாவது ஒரு இந்து சகோதரர்கள் இருக்கக்கூடிய ஏரியால ஒரு முஸ்லீம் சகோதரன் ஒரு வீடு ஒன்று வாங்கலாம். இது ஒரு பிரச்சனையா? இந்த மாதிரி எவ்வளவு பேர் எவ்வளவு இடத்துல வீடு வாங்கிட்டு இருக்கிறாங்க, சொத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதாவது குஜராத்தில் உள்ள பாவ் நகர் அப்படின்ற ஏரியா, அந்த பாவ் நகர் அப்படின்ற ஏரியால உள்ள மெக்கானி சர்க்கிள் அப்படின்றது ஒரு இந்துக்கள் நிறைய வாழக்கூடிய ஒரு ஏரியா. அந்த ஏரியால ஒரு முஸ்லீம் வியாபாரி வீடு ஒன்று வாங்குறாரு. இந்த வீடு வாங்கினதுக்கு போராட்டம் நடத்துறாங்க. போன சனிக்கிழமை 19ஆம் தேதி விஹெச்பியினுடைய தீவிரவாதிகளும் அதே மாதிரி பஜ்ரங் தள் பயங்கரவாதிகளும் சேர்ந்து, எப்படா நீ வீடு வாங்க போச்சு, எப்படி முஸ்லீம் எப்படி சொத்து வாங்கலாம் குஜராத்ல? அப்பனா குஜராத்ன்றது இந்தியால இருக்கின்றதா அல்லது அது வேற ஒரு நாடா? இப்ப இந்த விளக்கம் எங்களுக்கு தெரிஞ்சாகணும். மோடின்னு சொல்லிக்கிட்டு நம்ம நாங்க வளர்ச்சியின் பக்கம் கொண்டு போயிட்டோம், கிழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றான் இந்த மோடின்ற அயோக்கியன். இந்த குஜராத்ன்றது இந்தியால தானடா இருக்கு. இந்தியால உள்ள ஒரு ஏரியால, இந்தியால உள்ள ஒரு மாநிலத்துல, இந்தியால உள்ள ஒரு மாவட்டத்துல அப்ப முஸ்லிம் தன்னுடைய சொந்த கை காசை போட்டு வீடு வாங்க கூடாதா, சொத்து வாங்க கூடாதா? அதுக்கு போராட்டம் நடத்துறாங்க. போராட்டம் நடத்தி 48 மணி நேரம் கெடு, 2 நாள் கெடு. இந்த தொக்காடியா என்ற அயோக்கியன் அறிவிக்கிறான், 48 மணி நேரம் கெடு, உடனடியா இந்த சொத்தை விட்டுட்டு ஓடிடணும் அந்த முஸ்லிம். அப்படி ஓடல அப்படின்னா கற்களுடனும் டயர்களுடனும் தக்காளியுடனும் நாங்க உன்னுடைய வீட்டை முற்றுகையிடுவோம், அந்த வீட்டுக்கு பஜ்ரங் தள் போர்டு மாற்றுவோம். இப்படியே பேசுறாங்க. இவங்களுடைய பாணியில கற்கள் டயர்னா நேரடி அர்த்தம் வச்சுக்கிற கூடாது, வெடிகுண்டோட வருவோம்னு அர்த்தம். அயோத்தியில என்ன பண்ணாங்க, பாபர் மஸ்ஜிதில அவங்க இடிக்க போறேன்னு சொல்லி போனது சும்மா செங்கல் கொண்டு போறோம்னு போய் வெடிகுண்டு வச்சு தகர்த்தாங்களா இல்லையா? இவங்களுடைய பாஷையே அதுதான். நாங்க டிங்கின்னு மணி ஆட்ட போறோம் அப்படின்னா வேற மணின்னு அர்த்தம். அது நாங்க செங்கல் கொண்டு வர போறோம்னா பெரிய குண்டுன்னு அர்த்தம். தக்காளியோட எவனா முற்றுகையிடுவானா? இந்த தக்காளிக்கு வேற அர்த்தம். அப்போ முற்றுகையிட்டு ஒண்ணும் இல்லாம ஆக்குவோம். பேசுறான். பேசிய பேச்சுக்கள் கவரேஜ் செய்யப்பட்டு வீடியோவாக வெளியிடப்படுகின்றது. வீடியோவாக வெளியாகி சனிக்கிழமை, சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் ஆக 4 நாள் கிடைஞ்சு 5ஆவது நாள் ஆயிருச்சு. நேத்து தான் அவன் மேல வழக்கு பதிவு பண்றாங்களாம். என்னன்னு கேட்டா, நான் அப்படிலாம் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி இவன் இந்த கொலைவெறி பேச்சு பேசுறானே, அந்த பேச்சை ஒளிபரப்பின சேனல்களுக்கு இவன் நோட்டீஸ் அனுப்புறான். இந்த அயோக்கியன் இது நோட்டீஸ் அனுப்புது. இந்த மாதிரி என்னைய பத்தி தவறா போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி போடுறான்னா, அப்ப இது எந்த நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? இது இந்தியாவா இல்லையா? இந்த குஜராத்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் மோடி என்ற அயோக்கியம் கொடுக்கிற தைரியம் தானே? இவனை பிரதமர் ஆக்குனீங்கன்னா என்ன ஆகும்? நாட்டில் என்ன நடக்கும்? நாடு சுடுகாடு ஆகுன்றதுக்கு தான் இதெல்லாம் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செஞ்சாங்க இந்த தொக்காடியான்ற அயோக்கியம் இருக்கிறானே, இது மட்டும்தான் இவனுக்கு புதுசா கிடையாது. இது தமிழ்நாட்டில் பேசுனாங்க. பிப்ரவரி 8-9 2003 வருஷம் பிப்ரவரி மாசம் 8-9 2 நாள் மாநாடு போட்டாங்க திருச்சியில. அதுல திரிசூலத்தை கொடுத்து, இந்த திரிசூலம் எதுக்கு தெரியுமா? இந்த திரிசூலத்துல 3 முனை இருக்குல்ல, ஒன்னு முஸ்லிம்களை கொலை செய்யறதுக்கு, இன்னொன்னு கிறிஸ்தவர்களை கொல்ல, இன்னொன்னு நடுநிலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அந்த இந்துக்களை போட்டு தள்ள அப்படின்னு சொல்லி கொலைவெறி பேச்சு பேசுனா. அதே மாதிரி ஹைதராபாத் அயோத்தியா மாத்துவோம்னு சொல்லி சொன்னா. இப்படியே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான். சார்மினார் இருக்கா இல்லையா?
சார்மினாருக்கு பக்கத்துல பாக்கியலட்சுமி கோயில் ஒரு கோயிலை வச்சிருக்கிறாங்க. ஒழுங்கா இருந்த ஏரியால அந்த சார்மினார் வாசல்ல அப்படியே லைட்டா ஒரு சிலையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு பந்தல் போடுறாங்க. அப்புறம் அந்த பந்தல் பெருசாகுது. அழகா இது இந்து நாளேடு ஆரம்பத்திலிருந்து எடுத்த போட்டோ அப்படியே வரிசையா போட்டு காமிச்சாங்க. அப்படியே கொண்டு வந்து டக்குன்னு ஒரு கோயில் முளைச்சிருச்சு. திடீர்னு வழிபாடு நடத்துவோன்றாங்க. அதுல போய் இந்த அயோக்கியம் பேசுறான், ஒழுங்கா எங்களுக்கு வழிபாட்டுக்கு விட்டுறணும் சார்மினார. அப்படி இல்ல அப்படின்னா அயோத்தியில பாபர் மசூதிக்கு ஏற்பட்ட கதிதான் இதற்கும் ஏற்படும். சார்மினாரை இடித்து தரைமட்டமாக்குவோம் அப்படின்னு சொல்லியே பேசினா என்ன செய்தார்கள்? அதே மாதிரி அந்த அக்பருதீன் ஓய்சிக்கு எதிராக பேசி வெறியூட்டக்கூடிய பேச்சு. பவானி தேவி தெரியுமா? நாங்க வணங்கக்கூடிய பவானி தேவி கையில எந்த நேரமும் ஆயுதத்தோட இருப்பா, அவளை மாதிரி நாங்களும் களத்துல இறங்குவோம் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு கத்தி வச்சிருக்காங்க. அந்த மாதிரியான பயங்கர ஆயுதங்களோட நாங்களும் இருப்போம்னு சொல்லி வெறி பேசி பேசினா. காசர்கோட்டு கேரளால பேசினா. என்ன பேசினா? முசாபர் நகர்லாம் மறந்துட்டீங்களா? குஜராத் எல்லாம் மறந்துட்டீங்களா? குஜராத் முசாபர் நகர் மாதிரி ஆக போகுது. எவனாவது முஸ்லீம் எவனா வாயை திறந்தீங்கன்னா நடக்கிறதே வேற. இப்படியே பேசினா. எல்லாமே வெறியூட்டக்கூடிய பேச்சு. இவனை சும்மா விட்டு வைத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே பேசினதுக்கெல்லாம் வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டு ஒரு கிளியும் கிழிக்கல. அந்த தைரியத்துல பேசிக் கொண்டிருக்கிறான். மாறா பேசினது இது குஜராத்ல. இப்ப குஜராத்ல இவன் இந்த அளவுக்கு பேசுகின்றான் என்றால் அதற்கு காரணம் இந்த மோடி என்ற அயோக்கியம் தான். மோடி என்ற அயோக்கியனுடைய பாதுகாப்போடையும் அவன் இருக்கக்கூடிய தைரியத்திலையும் தான் இவன் முஸ்லிம்கள் வீடு வாங்கக்கூடாது, சொத்து வாங்கக்கூடாது, சொத்து வாங்கின சொத்தை நாங்க ஆக்கிரமிப்பு பண்ணுவோம், 48 மணி நேரம் கெடு கொடுக்கிறோம், இந்த நாட்டை விட்டு வெளியேறு என்று சொன்னா. அதே மாதிரி சொன்னா நான் பிரதமர் ஆனேன்னா, இந்த அயோக்கியம் பிரதமர் ஆன போறானா, நான் பிரதமர் ஆனேன்னா முதல்ல கொண்டு வரக்கூடிய சட்டம் முஸ்லிம்களுடைய ஓட்டுரிமையை நான் பறிப்பேன் என்று சொன்னா. என்னத்தடா கிழிச்சிங்க? இவனை ஒன்னும் செய்யல. எவனா ஒருத்தன் அப்பாவிய சப்பாவிய ஏப்ப சாப்ப ஒருத்தன் ஏதாவது பேசினான்னா 6 மாசத்துக்கு முன்னாடி பேசினதுக்கா இப்ப உடனடியா கேச போட்டு உள்ள தள்ளுவ. இதான் நீ நடக்கக்கூடிய நீதி, நேர்ம, நியாயம். இது முஸ்லிம்கள்னா மட்டும் இப்படி நடக்கக்கூடியதை பார்க்கிறோம். இவன் ஒரு இந்தியாவினுடைய துரோகி, தேச துரோகி. இந்த மாதிரி சொல்லி நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று இவன் சொல்கின்றான் என்றால், வாங்கின வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று இவன் சொல்கின்றான் என்றால், யாரா வீட்டை விட்டு வெளியேறணும்? யார் நாட்டை விட்டு வெளியேறணும்? யாருக்கு ஓட்டுரிமையை நீ மறுக்க போற? முஸ்லிம்கள் தான் இந்த நாட்டை வடிவமைத்தவர்கள். இந்தியா என்ற மேப்பு போட்டது யாரு? குட்டி குட்டி நாடுகளை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஏரியா 2 தெருலாம் ஒரு நாடு, 3 தெருலாம் ஒரு நாடு. இப்படி இருந்தாங்க ராஜாக்கள், குறுநில மன்னர்கள், முகலாயர்கள் எல்லா குறுநில மன்னர்களையும் அடிச்சு விரட்டி ஒரு நாடு இந்தியா என்ற ஒரு நாட்டை உருவாக்குனாங்களே. நீதி பரிபாலனம் எப்படி வழங்க வேண்டும் உனக்கு தெரிஞ்ச அந்த கூமுட்டைகளுக்கு தெரியுமா? ஒன்னும் தெரியாது. நீதி பரிபாலனம் எப்படி வழங்க வேண்டும், எப்படி நீதி வழங்க வேண்டும், எப்படி குடுக்கல் வாங்கணும், எப்படி பொருளாதாரத்தை மக்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வேண்டும், நாணயத்தை அறிமுகப்படுத்தினது, நாட்டையே உருவாக்குனது நாங்கடா. நீ யாரு? நீ எப்படிப்பட்ட ஆள் என்றால் கைபர் போலான் கணவாய் வழியாக வந்த எடுபிடி நீனு. நீ என்ன செய்து கொண்டிருந்த எங்களுக்கு தெரியாதா? நாங்க தான் இந்த நாட்டை உருவாக்கி, இந்த நாடு உருவாக்கப்பட்ட பாடு முஸ்லிமுக்கு தான் தெரியும். அப்படி உருவாக்கப்பட்ட அந்த விஷயத்தின் அடிப்படையில தான் ஆங்கிலேயர்கள் பிடிச்சான்னா ஆங்கிலேயருக்கு எதிராக அப்படி நாங்க போராடணும். போட்டு பாப்போமா? யார் இந்த நாட்டை தூக்கி நிறுத்த தியாகம் பண்ணா? பேசுவோமா? பேசி பார்ப்போம். இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக இன்னுயிர் ஈந்து தங்களுடைய ரத்தத்தை கொடுத்த சமுதாயம் சொந்த காசு போட்டு வீடு வாங்க கூடாதா இந்த நாட்டில்? நீ யாரு? நீ இந்த ஆங்கிலேயர்களுக்கு சாம்பரம் வீசிக்கிட்டு திரிஞ்ச, காட்டி கொடுத்தாய், ஆங்கிலேயர்களுக்கு வேற வேற வேலையெல்லாம் நீ செஞ்ச. அப்படிப்பட்ட ஆளாக இருந்து கொண்டு இந்த ஆரிய கூட்டம் நாம சொத்து வாங்கக்கூடாது, வீடு வாங்கக்கூடாதுன்னு சொல்றான்னா, அப்ப இவன் எப்படி ஏற்பட்ட ஒரு ஆளா இருக்கிறான்? யோசனை பண்ணி பாருங்க. முஸ்லிம்களுடைய நிலை கேள்விக்குறியா இருக்கின்றது. அங்கிட்டு இன்னொருத்த யூபியினுடைய கிரிராஜ் சிங் என்ற பிஜேபியினுடைய நிர்வாகி என்ன பேசுறான்? மோடியை எதிர்க்கிறவனுக்கு எல்லாம் இந்தியாவில் இடம் கிடையாது, பாகிஸ்தானுக்கு ஓடுங்கடான்றான். அதையும் உட்கார்ந்து வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தொக்காடியா என்ற அயோக்கிய நாய் போராட்டமே நடத்துது.
இதுக்கு போராட்டம் நடத்தி உலகத்துல எங்கேயா பார்த்திருக்கிறோமா? இதுக்கு போற ஒரு வீடு, சொந்த வீடு வாங்கினதுக்காக போராட்டம் நடத்துறாங்க. இந்த அளவுக்கு விஷயத்தை செய்துவிட்டு விளக்கம் வேற கொடுக்கறான். இந்த மாதிரி தைரியமா செய்யுங்க, ஒருத்தவனை இருக்க விடக்கூடாது, எல்லாரும் வீட்டை விட்டு வெளியேத்து முஸ்லிம்களை ஃபுல்லா என்று சொல்லி தில்ல அறிவிக்கிறான். அறிவிக்கும் பொழுதே சொல்றான், ராஜீவ்காந்தியை கொலை பண்ணவங்களுக்கு கூட இன்னும் தூக்கு கொடுக்கல, நம்ம இவங்க வீட்டை விட்டு வெளியேற்றதுனால நம்மளை என்ன செஞ்சிருவாங்க, இப்படியே பேசுறான். அதெல்லாம் வழக்கு போடுவாங்க, அந்த வழக்கை இழுத்தடிப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்குருவோம், நீங்க தைரியமாக செய்யுங்கள், துணிந்து செய்யுங்கள் என்று சொல்கின்றான். என்றால் ராஜீவ்காந்தியை கொலை பண்ணவங்களே தூக்கில ஏத்தலையா? இவன் சொல்ற உதாரணத்தை உருப்படியா சொல்றா. 2000 முஸ்லிம்களை அருவருத்த மோடியே பிரதம வேட்பாளர் என்று நடமாடி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மாபாதகன், ஒரு அயோக்கியன் பிரதம வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறான் என்ற தைரியத்தில் தானடா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த தைரியம் தானே உங்களுக்கு? இதுக்கெல்லாம் சம்மட்டி அடி கொடுக்கக்கூடிய நாள் பக்கத்தில் நெருங்கி கொண்டிருக்கின்றது. சரியான பதிலடி கொடுக்கப்படும் கட்டாயம். அந்த நாள் வரைக்கும் தொலைவில் இல்ல என்று இவனுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றோம். குஜராத் சொல்லி வளர்ச்சின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, படம் காட்டிக்கிட்டு இருக்காங்களே, பாத்துக்கிறீங்க. இதுதான் குஜராத்தினுடைய வளர்ச்சி. எப்படி ஒரு முஸ்லீம் சொந்தமா வீடு வாங்க முடியல, சொந்தமா வீடு வாங்கினா அவனை கண்டிச்சு அந்த வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு தான் குஜராத் வளர்ந்து மிளிருது அப்படின்றத நடுநிலையான இந்து சகோதரர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அளவுக்கு அயோக்கியத்தனங்களை செய்துகிட்டு இருக்காங்க, ஒருத்தவனும் கண்டிக்க மாட்டாங்க. இவனா ஒரு மீடியா இந்த மாதிரி வெறி பேச்சு பேசி இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்களா அப்படின்னு பார்த்தா எல்லாம் பூசி முழுகிறது தான் ஃபுல்லா. தொக்காடியா சர்ச்சை பேச்சு தலைப்பு பாருங்க. மீடியாக்கள்ல செய்திகளை பாத்தீங்கன்னா மனவேதனை போடுறோம். என்ன போடுறாங்க? இந்துக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் முஸ்லிம்கள் சொத்து வாங்குவதை தடுப்பது எப்படி என்று அறிவுரை வழங்கிய விஷயத்தில் தொக்காடியா மீது பல குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டுள்ளது. என்னவா? இந்துக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் முஸ்லிம்கள் சொத்து வாங்கக்கூடாது என்பது அறிவுரையா? எதிர அறிவுரை? ஏண்டா ஒருத்தன் எப்படி கொள்ளையடிக்கிறதுன்னு பாடம் நடத்திட்டு இருக்கிறான், கொள்ளையடிப்பது குறித்து அறிவுரை வழங்கிய தொக்காடியான்னு சொல்லுவியாடா? எப்படி கற்பழிப்பு நடத்துறதுன்னு கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறான், கற்பழிப்பு எப்படி செய்வது என்று அறிவுரை வழங்கினார் அப்படிதான் நீ சொல்லுவியா? நாளைக்கு உன் முண்டாட்டியோ உன் மகளையோ அவனா கெடுத்துட்டு போனான்னா அப்ப நீ எழுது பார்ப்போம். இந்த மாதிரி என்னுடைய மகளை எப்படி கற்பழிப்பது என்று தொக்காடியா அறிவுரை கூறியிருந்தார். அந்த அறிவுரையின் அடிப்படையில் சில காவி பயங்கரவாதிகள் என்னுடைய இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவியா நீனு? என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த மீடியா அயோக்கியம் இருக்காங்கள, அவங்க பண்ற அநியாயம் அதை விட அதிகமாக இருக்கின்றது. இப்ப இந்த மாதிரி தான் டோட்டலா நாடே சீரழிஞ்சு சின்ன பின்னமா போய் கிடக்கு. இந்த காவி வரி ஊறி போய் மோடி அயோக்கியம் அவன் வர அறிக்கை எப்படி அறிக்கை விடுறான் பாருங்க. அதாவது பொறுப்பற்ற அறிக்கைகளை என்னுடைய ஆதரவாளர்கள் தவிர்க்க வேண்டும் என்று மிகவும் கனிவாக நான் கேட்டுக்கொள்கிறேன். பொறுப்பற்ற விதத்தில் அறிக்கை விட வேண்டாம். இது நம்மளுடைய அந்த வளர்ச்சி நல்லாட்சி என்ற அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்தை திசை திருப்பிவிடும். அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க இந்த மோடி என்ற அயோக்கியன் எதிராக பொறுப்பற்ற அறிக்கை. ஏன்னா நாட்டுக்கு எதிராக யுத்த பிரகடனம் பண்ணிருக்காண்டாவன். அந்த யுத்த பிரகடனம் பண்ண இந்த அயோக்கியன் அதை எல்லாம் என்னன்னா நீ செய்யற மாதிரி செய், நான் அறிக்கை விடுற மாதிரி விடுறேன். இந்த நாடகம் தானே இது? எங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் பிஜேபி காரன் என்ன சொல்றான், நான் அப்படி சொல்லவே இல்லை, அவர்கிட்ட நாங்க போன் பண்ணி கேட்டோம், அவர் சொல்லிட்டாரு, நான் அப்படி பேசவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர் பேசியிருக்கிறான். ஆமா சொல்லியிருப்பான். கொலைகாரன் போனை போட்டு கொலை பண்ணியாடா அப்படின்னு கேட்டா நான் எங்க கொலை பண்ணேன், எவனா கற்பழிச்சவன் போய் கற்பழிப்பு, நான் கற்பழி பண்ணல சொல்லிட்டான், கொலை பண்ணவனே சொல்லிட்டான், நான் கொலை பண்ணலன்னு சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி அறிக்கை கொடுக்குறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க, பார்க்கிறோம். இதுதான் இவங்களுடைய நிலைமை. தொக்காடியா என்ற நாயிட்டே போய் கேட்கிறாங்க, இந்த மாதிரி நீங்க இப்படி சொன்னீங்களா அப்படின்னு கேட்டா அந்த அயோக்கியம் சொல்றான், நான் எங்க இப்படி சொன்னேன், நான் என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி இந்துக்களை எல்லாம் அவங்களுடைய பகுதியிலிருந்து வெளியேற சொல்லி குஜராத்தில் உள்ள முஸ்லிம்கள் மிரட்டுறாங்கன்னு சொல்லி எனக்கு தகவல் வந்துச்சு. அதோட நான் என்ன சொன்னேன், நீங்க போலீஸ் அணுகுங்க அப்படின்னு சொல்லி நான் அறிவுரை வழங்கினேன். சொல்றாங்க அறிவுரை வழங்கினேன். முஸ்லிம்கள் இந்துக்களை மிரட்டி வெளியேற்றுறாங்க, ரொம்ப கொடுமை நடக்குது இந்த நாட்டில்.
யாரா மிரட்டா? ஏண்டா குஜராத்தில் உள்ள முஸ்லீம் தூங்க முடியலடா, ஒவ்வொரு நாளும் அடுத்த நாள் நம்ம எந்திரிப்போமா இல்லையா என்று சொல்லி ஒவ்வொருத்தவனும் உசுர கையில உடிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். இந்த பார்த்தோமா இல்லையா, குதுபுதீன் அன்சாரி என்ற சகோதரனுடைய பேட்டியை போட்டிருக்கானே, இந்த இந்து நாளேட புரட்டி படிச்சு பாரு. நம்ம நல்லாட்சி நல்லாட்சி சொல்லிட்டு இருக்காங்களே, நல்லாட்சி வழங்குறாரா மோடி? என்ன மாதிரியான நல்லாட்சியை நீங்க எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த குதுபுதீன் என்ற அந்த சகோதரன் கேள்வி கேட்கிறாங்க. அவன் சொல்றாங்க, நல்லாட்சின்றது எது தெரியுமா? நைட்டு தூங்கிட்டு பயம் இல்லாம தூங்கணும், பயம் இல்லாம எந்திரிக்கணும், அதுக்கு பேர் தான் நல்லாட்சி. இதுக்கு பேர் ஆட்சியா இது குஜராத்தில் இருக்குது என்று சொல்லி தூங்க முடியலன்றானே. அப்படி தூங்க முடியாம உசுர கையில புடிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு முஸ்லீமும். இந்த அயோக்கியம் சொல்றான், முஸ்லீம்கள் எல்லாரும் வந்து மிரட்டாயலாம், மிரட்டி இந்துக்களை வெளியேற்றிட்டாங்க. எப்படி இருக்கு தெரியுமில்ல? பீரங்கியை வைத்திருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிய குண்டூசியை வச்சு மிரட்டினா அப்படின்னு சொன்னா ஒத்துக்கிறியாடா நீனு? அந்த மாதிரி தானடா இது இருக்கு. ஒவ்வொரு முஸ்லீமும் செத்து செத்து பிழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அயோக்கியம் சொல்றான், முஸ்லீம்கள் வந்து இந்துக்களை வெளியேற்றுறோமா? என்னடா நடந்துகிட்டு இருக்கு நாட்டுல? இப்ப இந்த அளவுக்கு அயோக்கியத்தனங்களையும் அட்டூழியங்களையும் கொலைவெறியான பேச்சுக்களையும் மத துவேஷத்தையும் தூண்டி விட்டு விதைத்து விடுகின்றார்கள். இவன் நாளைக்கு பிரதமரானா என்ன ஆகும் யோசனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான ஒரு அயோக்கியன் நாளைக்கு பிரதமர் சீட்ல வந்து உட்கார்ந்தானா அவ்வளவுதான், நாட்டை அழிச்சு நாசம் பண்ணிடுவாங்க. இது வந்து எல்லாரும் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீ தப்பு கணக்கு போடாது. நாளைக்கு தொக்காடியான்றவனுக்கு என்ன நடக்க போகுதோ, இதுல 4 கிறுக்கைய உருவாகி 4 பேர் வெறி பிடிச்சு கிளம்புனாங்கன்னா தொக்காடியெல்லாம் இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு போயிடுவான். இதைத்தான் இவங்களுக்கு எச்சரிக்கையா சொல்லிக் கொள்கின்றோம். ஆனா இவ்வளவுக்கும் சில ஆறுதலான விஷயம் என்னன்னா, அந்த குஜராத்தில் இந்த குதுபுதீன் அன்சாரியினுடைய பேட்டில இருந்து தெரியக்கூடிய விஷயம், எப்படிங்க நீங்க மறுபடியும் ஊர் ஊரா சுத்தி இருக்கிறான் அந்த சகோதரன். அவனால வந்து எங்க போனாலும் இந்த போட்டோவை காட்டி, நீ அவனா, உனக்கு வேலை இல்லைன்னு விரட்டிட்டு இருக்காங்க. கடைசியில இருந்த ஏரியாக்கே போயிரும், அந்த குஜராத்துக்கே போயிருக்கிறான். போனா சில நல்லுள்ளம் படைத்த இந்து சகோதரர்கள் தான் எனக்கு உதவி செய்தார்கள். இதுதான் இருக்கிறதுலே ஒரு ஆறுதலான விஷயம். இந்த நடுநிலையான இந்து சகோதரர்கள் மேல நம்ம இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். இந்த மாதிரியான கொலைவெறியர்களாக இருக்கக்கூடிய தொக்காடியா, அசோக் சிங்காலு, அதே மாதிரி மோடி, இது போன்ற அயோக்கியர் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் நல்லுள்ளம் படைத்த இந்து சகோதரர்களும் இருக்கின்றார்கள். இப்படி உதவக்கூடியவர்களாக நடுநிலையான பார்வையோடு பார்க்கக்கூடியவர்கள், காவி வெறி இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை நாங்க நம்புறோம். அவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த அயோக்கியர்களுக்கு சம்மட்டி அடி கொடுப்பார்கள் என்று நம்புகின்றோம். இதற்கெல்லாம் மேல படைச்ச இறைவனத்துல கையேந்துறோம். யாரெல்லாம் இந்த இறை மறுப்பாளர்களுடைய கூட்டத்தை விட்டு இந்த இறை மறுப்பாளரிடத்துல எங்களுக்கு நீ வெற்றியை கொடு என்று பிரார்த்திக்கிறோம். அந்த பிரார்த்தனை வீண் போகாது என்று அல்ல இறைவன் மேல முழுமையாக நம்பிக்கை வைத்து நிறைவு செய்கின்றோம். வாயுதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.